அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சட்னி. இது நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரைஸுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது, புளிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய் வந்து எது மாதிரியான ஸ்டேஜில் இருக்குன்னா, ரா மாங்காவும் இருக்கக்கூடாது, மாம்பழமாகவும் இருக்கக்கூடாது. அது பார்க்க பழுத்த மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம்னா புளிச்சிட்டு இனிச்சிட்டு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரியான மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு ஆட் பண்ணி அந்த பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே பச்சை மிளகாவும் நான் போட்டுட்டேன். பச்சை மிளகா நம்ம 4 எடுத்து வச்சுருந்தேன். எங்கடா 3 தான் இருக்கே, இன்னொன்று காணமேன்னு பார்க்கும்போது தான் புதினாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் எடுத்து நான் போட்டுட்டேன் பிறகு மல்லி நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். நான் இதோட வதக்கும் போதே போட்டுட்டேன். அப்புறம் தக்காளியையும் கட் பண்ணி அதை போட்டாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஒன் மாங்காய் அதையும் ஆட் பண்ண பிறகு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அது சட்டுன்னு வதங்கிடும், அதுக்காக வேண்டி. ஸோ இதெல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு பரட்டிகிட்டே வதக்கிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது நல்லா கசிய ஆரம்பிச்சிடும். மாங்காய் நல்லா கசிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அது வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அதை ஆட் பண்ணி அதை ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்திரத்தில் இதே பாத்திரமே நான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, கடுகு, உளுந்தரிசி எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இதே சட்னியை திரும்ப அதில் ஊற்றி அது ஒரு 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 சூடு வர்ற அளவுக்கு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சி. இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.